காரப்பொடி மீன் குழம்பு. இந்த மழைக்கு காரப்பொடி மிளகு போட்டு அரைச்சி மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புளியை கரைச்சிங்க, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுங்க, உப்பு போட்டுங்க. அதில் கொஞ்சம் ஜீரகம், மிளகு, கடுகு இது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு வச்சு கொஞ்சம் அரைச்சி அந்த மசாலாவை அந்த குழம்புல கரைச்சிக்கோங்க. அப்படியே அந்த குழம்பு காரக்குழம்பு தாளிக்கிற மாதிரியே தாளிடுங்க. எல்லாத்தையும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா போடுங்க. ஆனால் மிளகு தனியாக அரைச்சி விடுங்க. இதில் மிளகு தான் முக்கியம். மிளகு போட்டிங்கன்னா இந்த மழைக்கு ரொம்ப நல்லது. சளி எல்லாமே சரியாயிடும். இருமல் இருக்கவங்க கூட இந்த மீன் குழம்பு நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டா அந்த இருமலே சரியாக போயிடும். அதனால் நல்லா சாப்பிடுங்க. மீன் காரக்குழம்பு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகு அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மீனை போட்டுட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெய் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கசியும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அதே மாதிரி மிளகு போட்டு எறாவை வறுத்துருக்கேன். அந்த எறாவை கூட மிளகு போட்டு கொஞ்சம் நல்லா சோம்பு வச்சு, மிளகு வச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு நல்லா அரைச்சி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி நல்லா இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அதில் எறாவை போட்டுட்டு வதக்கி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா மிளகுத்தூள் கூட இன்னும் கொஞ்சம் மேலே பெப்பர் நல்லா போட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக எறா தொக்கு ரெடி. செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இந்த நாளை வெற்றிகரமாக கொண்டாடுங்க. பாய்.